ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்காக சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்ப்போமா. ஸ்டெப் 1 மாய்ஸ்சரைசர். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை இது லாக் பண்ணி வைக்கும். இது மட்டும் இல்லைங்க, இது நம்ம ஸ்கின்னை டல்னஸ், ட்ரைனஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அக்கார்டிங் டு ஸ்கின் டைப் தான் நம்ம மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு க்ரீம் ஆர் லோஷன் பேஸ் மாய்ஸ்சரைசர், ஆயிலி ஸ்கின்க்கு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு லோஷன் பேஸ் மாய்ஸ்சரைசர். ஸ்டெப் 2 சன்ஸ்க்ரீன். ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இதையும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போது SPF எவ்வளோ இருக்கணும், PA எவ்வளோ ப்ளஸ் இருக்கணும், இது காமனாக எல்லாருக்கும் வர ஒரு டவுட். ஸோ எப்போவுமே சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போது SPF 50 and 50 ப்ளஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. PA 4 ப்ளஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சன்ஸ்க்ரீனை 2 ஃபிங்கர் ரூல் வச்சு அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதை தவிர எப்போவுமே சொல்கிற மாதிரி ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். டயட்டில் வெஜிடபிள்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீரை நார்சத்து நிறைந்த காயாக சாப்பிடுங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட் இல்லைனா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஐஸ் அண்ட் சுகர் சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். இது நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஆக்கி கொடுக்கும். நம்ம என்ன தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஈட் ஹெல்த்தி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.